ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ எதை பார்த்து இனிமே பயப்பட வேணாம். ஏன்னா இப்போ உனக்கான நல்ல நேரம் வந்துட்டதால இனி எல்லாமே நீ நினைச்சது போல நல்லபடியாக நடக்கும். உன் சாயப்பா நானும் உன் கூட இருக்கிற வரையிலும் இனி எந்த விஷயமும் உன்னை தீண்டவோ நெருங்கவோ கெட்டது நடக்கும்படியோ அனுமதிக்க மாட்டேன் என் தங்கமே. இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாக நடக்க போகுது. நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க விஷயங்கள்லாம் நீ எதிர்பார்த்ததற்கு மிக அதிகமாக சிறப்பாகவே நடந்து இது கனவா நிஜமான நீயே திகச்சு போய் ஆச்சரியப்படும்படி உன் வாழ்க்கையை மிக அழகானதாக நான் அமைச்சு தரப்போறேன். வாழ்க்கையில வளர்பிறை தேய்பிறை என இரண்டும் இருப்பது போல்தானே உன் வாழ்க்கையில கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. நல்லது நடக்கலையே சாயப்பா, கஷ்டமும் நஷ்டமும் தான் மாறி மாறி வருதே, சந்தோஷமும் இன்பமும் மகிழ்ச்சியும் எப்போது வரும்னு கேட்கிறியா? இதோ இப்போதே உன் வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் காணாம போக செய்து சந்தோஷமான பல நல்ல விஷயங்களை நடத்தி தர்றதுக்காக தான் மங்களகரமான இந்த நல்ல நாளின் காலையிலேயே நான் உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்லமே. எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயம் தவறா நடக்கும் போதோ அல்லது கஷ்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் போதோ நீ தான் உன் மனசை கொஞ்சம் மாத்திக்கணும். அதாவது நீ ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது கால் வலிச்சதுன்னா கொஞ்ச நேரம் உட்காரணும்னு நினைப்பதானே. அப்படி நடந்துகிட்டே போகும்போது கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த நடக்கும் செயலை மாற்றி உட்கார நினைப்பது போலவே கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குதுன்னா கொஞ்ச நேரம் மனசை மாத்தி ஏதாவது உனக்கு இஷ்டப்பட்ட விஷயத்தையும் உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தையும் நினைச்சு பாரு. உன் மனசை நீ திசை திருப்பிட்டாலே உன் துன்பங்களும் மனபாரங்களும் மறந்து உன் மனசு லேசா மாறிடும். அதுக்கு பிறகு உன்னுடைய எண்ணங்கள்ல நீ என்ன யோசிச்சாலும் அதை உனக்கு நல்ல விதத்தில் நான் முடிச்சு தருவேன் என் செல்லமே. ஏன்னா நீ துணியாத வரைக்கும் வாழ்க்கை உன்னை பயங்காட்டிக்கிட்டே இருக்கும். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு நீ துணிஞ்சு தைரியமா நின்னா வாழ்க்கை உனக்கு வழிகாட்டி விலகி சொல்லும். இப்போதும் அப்படிதான் துணிஞ்சு தைரியமாக நீ முடிவெடு. உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றதுக்காக உன் சாயப்பா உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில வரக்கூடிய வெற்றியோ தோல்வியோ எல்லாமே உனக்கானது என்பதை உணர்ந்துகள். இதுல உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சும்மா வேடிக்கை பார்ப்பாங்க, கேலி செய்வாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அந்த வெற்றியையும் தோல்வியையும் மகிழ்ச்சியையும் கஷ்டத்தையும் அனுபவிக்க போவது நீதானே. அப்படி இருக்கும்போது சுத்தி இருக்கிற மற்றவங்களையும் அடுத்த வீட்டுக்காரவங்களையும் எதிரில் உள்ளவங்களையும் என்ன யோசிப்பாங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். கடந்த காலத்துல எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனா இந்த நிகழ்காலத்தை நீ சந்தோஷப்படும்படி மாற்ற வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய வருங்காலத்தையும் நான் உனக்கு உருவாக்கி தருவேன் செல்லமே. நீ ஆசைப்பட்டதை அடையிற வரைக்கும் தேடிக்கிட்டே இரு. நீ தேடி தேடி பார்க்கும்போது உனக்கானது எங்கிருந்தாலும் நீ ஆசைப்பட்ட விஷயத்தை எப்படியாவது உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்த்துடுவேன். ஆனா எதுவுமே தானாக வந்துடும் மட்டும் மனக்கணக்கு போடாத. உனக்கானதை நீ அடைய வேண்டும் என ஆசைப்பட்டால் அதுக்காக நீயும் கொஞ்சம் முழு முயற்சியில் ஈடுபட வேண்டும் என் செல்லமே. நீ ஒரு விஷயத்தை அடைவதற்காக ஆசைப்பட்டா நானும் ஓரமா இருந்து வேடிக்கை தான் பார்ப்பேன். ஆனா அதை அடைவதற்காக நீ கஷ்டப்படும் போதும் முயற்சி செய்யும் போதும் உன்னுடைய உழைப்பை காட்டும் போதும் நானே வந்து உனக்காக துணைக்கி நின்று நீ ஆசைப்பட்டதை உனக்கு அமைச்சு தருவேன். நீ நல்லா வாழ்வதற்காக தான் நான் இப்போது உன் இல்லம் தேடி வந்திருக்கேன். நீ அனுபவிச்ச துன்பமும் துயரமும் உன்னுடைய கவலைகளும் எல்லாமே உன்னை விட்டு விலகி இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. இனிமேலும் நீ யார் வாழ்க்கையை பார்த்தும் ஏங்கி போகவும் வேணாம், அல்லது அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருக்கே நினைச்சு பொறாமப்படவும் வேணாம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி என நீ அழுது புலம்பிய நாட்களும், ஏன் என்னதான் பாவம் செஞ்சேன்னு நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு புலம்பிய நாட்களும் எல்லாமே மறைஞ்சு போக போகுது. ஏக்கங்களில் தவிப்பது மட்டுமே வாழ்க்கை இல்லை என் செல்லமே. ஏக்கங்களை போக்கி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கேன். என்னை முழுவதுமாக நம்பினால் உன் நிலை நிச்சயமாக உயர்ந்தே தீரும். யார் உனக்கு உதவி செஞ்சாலும் நன்றி உணர்ச்சியோட அவர்களுக்கு மீண்டும் அதையே திரும்ப செய்யக்கூடிய ஆளாக நீரு. அப்படி நன்றி உணர்வோடு நீ இருந்து கொண்டால் உனக்கு நான் கொடுக்கிற விஷயங்களும் அபரிமிதமாக உனக்கு வந்து சேரும். அதே நேரத்தில் யார் நல்லது செஞ்சாலும் அதை மறந்து நன்றியுணர்வு இல்லாமல் நடந்து கொள்கிற மனிதர்களுக்கு எதுவுமே கிடைக்காது என் தங்கமே. உனக்கு யாராவது உதவி செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் அதை மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த கடனை திரும்ப செலுத்தக்கூடிய ஆளாக இருந்துடு. கடன்னு நான் சொல்றது இங்க காசு பணத்தை சொல்லல. ஒருவர் உதவி செஞ்சாங்கன்னா மீண்டும் அவர்களுக்கு அதை பல மடங்காக திரும்ப செய்துவிடு. அது நிச்சயமாக உன் வாழ்க்கையே நன்மையானதாக மாற்றும்.